ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் யூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று என்னென்னலாம் ஹைலைட்ஸ் நடந்தது, விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ணார், எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக கேள்வி கேட்டாரா, கடைசி விஜய் பாரு அவர்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லைக் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க மக்களே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கான ஒரு எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது அடுத்த லெவலுக்கு சும்மா கிருட்டுன்னு போகிற ஒரு ஸ்டேஜ் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் உள்ளே வந்தார், செய்தார், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அப்படிங்கிறது தான். சரி, பாரபட்ச பார்க்காம செஞ்சாரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் செய்யலை. அதாவது மக்களுடைய குரலாக விஜய் பார்வதி கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, லைவ் பார்க்குறப்ப இங்கே இருக்கிறது அங்கே போய் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய சகுனி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்காக ஒரு கேம் கண்டென்ட் பண்ணுறாங்க அவங்க. அந்த ஒரு ஆங்கிளில் நீங்கள் பாருங்கள். அப்படிப்பட்டவங்கள நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் அநாகரிகம் அப்படின்ற மாதிரி போட்டு அடித்தது அப்படிங்கிறது விஜய் சேதுபதி பண்ண முதல் தவறு. ஓகே, ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது தவறு வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார்ல, அவரை வந்து அடிக்காமல் விட்டது. இது ரெண்டாவது தவறு. மூன்றாவது தவறு, எஃப்ஜே அப்படின்றவனை பார்த்துட்டு ஒரு வட்டம் கூட அவனுடைய தவறு அப்படிங்கிறத அவனை உணரவே வைக்கல. அது வந்து மூன்றாவது தவறு. ஓகே, அடுத்து கெமி அப்படின்ற அந்த இஷ்யூ இருக்குல்ல, அதை வந்து டிஸ்கஸே பண்ணல அப்படிங்கிறது நாலாவது தவறு. இன்னொன்று, இந்த அரோராவாக இருக்கட்டும் இல்லை ஆதிரையாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரையுமே வந்து அதாவது ஒன்று உட்கார வச்சு ஒழுங்காக எந்திரிக்கல, அவங்க வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அரோரா வந்து சைலண்டாக இருக்காங்க தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அடித்தது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஹோஸ்ட்டுக்கு, பிக் பாஸ் சீசன் 9 ஹோஸ்ட்டுக்கு இனிமேலே தகுதி இல்லை. இனிமேல் அதாவது கேமே ஆடினா கூட இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போங்கப்பா, எப்படி அவங்க நல்லா ஆடினா கூட நீ என்ன பண்ணிடுவ, டபால்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சிருவ, அப்புறம் அவங்க வந்து வெளியேறிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து மக்களுடைய எண்ணமே இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு போல் போட்டிருந்தேன் இது லைவில். அதாவது நிறையா போலும் பார்த்தேன். என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 46% விஜய் சேதுபதி வர்றது வந்து பிடிச்சிருக்கு, மிச்சம் 54% வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ பாதிக்கு மேலேயே போயிடுச்சு விஜய் சேதுபதியுடைய ஹோஸ்டிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, சரி, அப்படி என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சபரிக்கும் கனிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது விஜய் சபரியை ஒன்றுமே பண்ணல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தவறே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு. ப்ளஸ் அவர் வந்து தண்ணி பிடிச்சதுக்கு கமருதீனும் ஈக்குவலான ஒரு எஃபர்ட் தான் போட்டிருந்தாரு. பட் இவருக்கான அந்த ஒரு ஹைலைட் வந்து இருந்துச்சு. ப்ளஸ் கனி ஒன்றுமே பண்ணல, ஒரு செட்டப் கிளாப்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுடைய இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொண்டு போகிறாங்க. இன்னொன்று, கமருதீன் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்ன்றதுனால அவர் லைட்டாக அடிக்கிறது, அவர் வந்து ஈக்குவலாக தான் தப்பு பண்ணியிருக்காரு. அதாவது வாட்டர்மெலன் வந்து நான் கண்ட்ரி ப்ரூட்னு சொன்னார்ல ரம்யாவை காமெடியா, அதுவும் வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம திவாகரை போட்டு அடிச்சாம்பரன் கமருதீன், போடா மென்டல் வெளியே போடா நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி துப்புறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணா. அது வந்து ஈக்குவலாம் சேதுபதிக்கு. இவரும் தப்பு அவரும் தப்பு. எஃப்ஜே அதே மாதிரி வெட்டிடுவேன்னு சொன்னதும் இந்த இதில் தான் வருமா, எது திவாகர் சொன்னதும் கமருதீன் சொன்னதும் எஃப்ஜே சொன்னதும் மூன்றுமே ஒரே ஒரு இதை தான் குறிக்கும்ன்றாங்க. டேய் யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா இல்லையா? அது எப்படிடா மூணுமே ஒன்றா இருக்கும்? உங்களுக்கு விஜய் டிவி ஆர்டிஸ்ட்னா மூணுமே ஒன்றாயிரும்டா. திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஆர்டிஸ்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இன்னும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவர் எங்கேயோ இருந்து இவ்வளோ தூரம் வந்து எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரை டவுன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ. திவாகருக்கு வந்து மக்கள் கத்துறாங்க உள்ளே வந்தோடனே, உடனே எதுக்கு கத்துறீங்க, இப்படிலாம் வளர்த்து விடாங்க இந்த ஆள் அப்படின்றாரு. சரியா, ஒரு பக்கம் வந்து அவர் வந்து நடிச்சு காட்டணும், நீங்களாம் பெரிய ஆள் நடிப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு கைதட்டல் வருது அப்படின்னாலே அவனை போட்டு அடக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாபி ஆயிடுச்சு. அதுவும் திவாகர் மாதிரி ஆட்களை அடித்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, மக்களுடைய பல்ஸில் இப்போ வந்து ஓஹோன்னு இருக்கார் அவர். அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் விலாசி கீழே தள்ளுவது அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதே அல்ல. ஓகே, அடுத்து இந்த வாட்டர் இஷ்யூலையும் கமருதீனை வந்து போட்டு அடித்து வெளுத்துருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறதே புரியல அப்படின்னு சொன்னானே, நீ உட்காரு சொல்லவே வேணாம்னு சொல்லி உட்கார வச்சிட்டாப்புல, வேறு எதுவுமே பேசலை. ப்ரொமோவில் பார்த்தீங்களா, அதுதான் வேணா அதுக்கு நீ ஒன்றும் பேச வேணா உட்காருன்னு சொல்லி ஒரே ஐடியா போட்டு உட்கார வச்சிட்டாரு. வேறு எதுவுமே பேசலையே கமருதீன். ஆதிரை எடுத்துக்கோங்களேன், சும்மா இருக்கிறவளே அவ்வளோ தூரம் அவன் என்ன சொல்கிறா, விருப்பம் என்னோட விருப்பம் சார், உங்களோட விருப்பம்னா இங்கே வரதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாரு. இல்லை சார், இங்கே வந்தாலும் அது என்னுடைய ஒரு சைடுன்றாங்க. இதுக்கு இவ்வளோ தூரம் ஒரு இதே தேவையில்லை. பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் ஏன் கமல் சார் கம்பேர் பண்ணுறீங்கன்றீங்க.
நான் என்ன சொல்கிறேன், கமல் சார் தானே ஹோஸ்ட்டாக இருந்தார் அதுக்கு முன்னாடி, அப்போ அவர் தானே கம்பேர் பண்ணணும், வேறு யாரை கம்பேர் பண்ண முடியும்? சரியா? ஸோ அவர் வந்து ஓவியா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்கார வச்சு பக்கத்தில் எலிமினேஷன் அப்போ வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அப்போது அதை வந்து நீங்கள் வந்து நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதாவது ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு ரெஸ்பெக்ட்டும் கொடுக்கறது கிடையாது, பேசினாலும் பேச விடுறது கிடையாது. பிரவீன் காந்தி அந்த எபிசோடில் பாவங்க தள்ளாடி போயிட்டார். பிரவீன் காந்திலாம் என்ன பேசுறதே தெரில அவருக்கு. அதாவது 2 வட்டம் பேச ட்ரை பண்ணுறாரு, அடக்கிறான் சேதுபதி அடக்கிறாப்புல. இன்னொரு தடவை அவரே வந்து உட்காந்துட்டார், தூங்கிட்டார். அப்போ வந்து விஜய் சேதுபதி கொஞ்சம் பேசுங்க அப்படின்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் கேவலமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆதிரை அடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆதிரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. இதெல்லாம் சும்மா பிள்ளையார் சொல்லி தான் அடுத்து நான் பார்த்துக்கிறேன்றாங்க. ஆனால் அரோரா ஏன் சைலண்டாக இருக்க நீங்கள் ஏதாவது பேசணுன்னே அது அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அழுகையாக வந்துடுது. கண்ணில் தண்ணி விட்டுருந்தா. உடனே தண்ணி விட்டோடனே பேசுறது வந்து திருப்பி என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே, இல்லைப்பா இதெல்லாம் உன்னை வந்து மெருகேற்றுறது தான், நீ வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட அவங்க வந்து இது பண்ணல. நான் வெளியே போகிறேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ஏதாவது இருக்கா, ஏன்னா எனக்கு இவர் நான் திட்டினா எனக்கு பிடிக்கல, விஜய் சேதுபதி அவர் திட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. ஸோ அரோரா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அரோகர் ஆயிரம் போல தெரியுது அப்படிங்கிறது மாதிரி தான் பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ கமர்ஷியல் ரோஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். ஆதிரை ரோஸ்ட்டும் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்பாக்டும் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணல. ஏன்னா அது தேவையில்லாதது. அவங்க அந்த முகமூடி கலட்டினதுக்காச்சும் அவங்க கேட்டிருக்கலாம். அதெல்லாம் வந்து கேட்காம இந்த மாதிரி நம்ம காந்தி, பிரவீன் காந்தி அவர் பெண்ணியம் பேசுகிறாரு. அதாவது பெண்கள் வந்து சில வேலைகள் பண்ணக்கூடாதுங்கிறது அதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அடுத்து வந்து கொஞ்சம் ஆண்கள் பெண்கள் சமம் கிடையாது, இழுக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்டர் பிடிக்கிறதுக்கு என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க மிச்செல்லாம் கேட்குறப்ப அவங்க என்ன கூப்பிடலையா பிக் பாஸ் கிட்ட சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே லக்ஸரி ஹவுஸுங்கிறதே மறந்துட்டாங்க. நல்ல எருமாட்டில் மழை பெஞ்ச மாதிரி பின்னாடி நிற்கிறானுங்க. கமருதீன் நிற்கிறான், பின்னாடி வந்து எருமாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நிற்கிறான். ஒருத்தனும் பேச மாட்டான். ஓப்பனாக வந்து இது எங்களுடைய உரிமை, லக்ஸரி ஹவுஸ் தான், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிறத அதை கேட்க மாட்டுறாங்க. கனி உப்பு போட்ட மேட்ரு பிரவீன்ராஜ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்படல. ஸோ மேபி நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது இன்றைக்கி எபிசோடில் வரலான்ற மாதிரி தோணுது. ஓகே, ஸோ அதை விட்டுருங்களேன். பட் இருந்தாலும் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணதில் உங்களுக்கு என்ன வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது சொல்லுங்கள். நேற்று விஜய் சேதுபதி ப்ரோமோ பார்த்துட்டு ஐயோ ஆதிரைக்கு ஒரு அடி, இவளுக்கு ஒரு அடி, பார்வதியும் வந்து ஏதாவது நல்ல ஒரு விஷயம் செய்வார்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்டே. சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் சபரி அப்படியே ஒரு ஹைலைட் பண்ணி நம்ம இவனை கனி ஹைலைட் பண்ணியே வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கடைசி இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைக்கு காரணம் வந்து கானா வினோத்துட்டாங்க. ஏன்னா செவனே தானே இருந்தேன் அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டான். எப்பா நீங்கள் எதுவும் சண்டை போடாங்கப்பா, நீங்கள் எல்லாரும் ஓகே தான், நல்லா பண்ணியிருக்கீங்க, நான் தான் பண்ணல, தண்ணி பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓப்பனாக அவன் வந்து குடிச்சிட்டான். சரியா? ஸோ இது வரைக்கும் போயிட்டு இருந்தது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். எஃப்ஜேவுடைய அந்த வெட்டிடுவேங்கிறத அவ்வளோ கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டார். விஷால் எப்படி வந்து அன்ஷிதா பற்றி பேசும்போது விட்டு போயிடுவார், அதே மாதிரி தான் விட்டு போயிட்டார். சரி போய் தொலைன்னு விட்டாச்சு. ஆனால் பார்வதி எடுக்க அடிச்சன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு திவாகர் வந்து 3 பேர் செஞ்சுட்டார். பிரவீன், அப்புறம் வந்து இப்போ கமருதீன், எல்லாத்தையும் அவருக்கு என்ன இருந்துச்சு எஃப்ஜே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஓவராக பண்ணுறானுங்க. கமருதீன் பேசுகிற வார்த்தைகள் முதற்கொண்டு நம்ம திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிலிட்டு அடித்தார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரம்யா வந்து திவாகரை வந்து போட்டுட்டு பொண்ணுனா சப்போர்ட் வந்து எடுக்கிறாரு. எப்படி பொண்ணா சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு உண்மையும் உடச்சிருச்சு. சரியா? இதில் விக்கல் சீக்கிரம் மட்டும் கொஞ்சம் கமருதீனை போட்டார். தண்ணி நான் கூப்பிட்டு வந்தானே ஏதாவது என்ன சீன் கிரியேட் பண்ணுறேன்னு கேட்டார், எனக்கு பிடிக்கலன்ட்டார். மிச்சு எல்லாருமே பார்வதிங்க, பார்வதி பார்வதி பார்வதி. அது ரியாக்ஷன் பண்ணுது பார்வதி ஒன்று இப்படி இப்படின்ட்டுலாம். உடனே அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, நாகரிகம் இல்லை, எனக்கு என்னடா எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. விஜய் சேதுபதி கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாரு. எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க பார்வதியை. பார்வதி என்ன பண்ணாங்க, கெமி கிட்ட பேசுகிறாங்க, கெமி கேட்குது, அப்போ அங்கேயே நீ பேசணும். கனிக்கிட்டையும் பேசுகிறாங்க, கனி கேட்குது, அங்கேயே கேட்கணும். நீ அங்கெல்லாம் விட்டுருவேன், அங்கெல்லாம் மிச்சர் தின்னுட்டுருப்ப. விஜய் சேதுபதி கிட்ட வந்தவன் மட்டும் அவள் அப்படி பண்ணிருக்கா, எனக்கு இது இருந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஒரு கேம் ஆடுறவங்களும் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறதை விட்டுட்டு அவளை அடித்து நீங்கள் அவரோட தவறுகளை நீங்கள் கூட்டி சுற்றி காட்டலாம். நீ அந்த இடத்துல பார்வதி நீ பேசிட்ட, இந்த இடத்துல நீ தப்பாக பேசுகிற, இது பேசாத அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நடிக்கிறா, ஃபுல்லாக வந்து இதாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே போட்டு அடிச்சிங்கன்னா அவள் எப்படி தாங்குவா? பிக் பாஸ் எதுக்கு வந்தேனே தெரிலன்னு சொல்லி அவள் புலம்ப ஆரம்பிச்சிட்டா. கனிக்கெலாம் கிளாப் சொல்லுதுன்ட்டா. திவாகர் 50 ஆடியன்ஸாக தட்டுறாங்க, விடுமா நீ 50 ஆடியன்ஸ்க்காக பயப்படுற அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுறது. இருந்தாலும் பார்வதிக்கு அது புரியவே மாட்டேங்குது. நான் வந்து ஐயோ எனக்கு விட்டுருங்கன்ற மாதிரி. ஸோ இப்போ அவங்களுடைய கேம் டிக்ளைன் ஆயிடுச்சு வைங்க. யார் விளையாடுவா அடுத்த வாரத்துலேருந்து? ஒரு ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் வந்து கேமை அப்லிஃப்ட் தான் பண்ணுவோம் தவிர அவங்கள அடித்து ஒரேடியாக உட்கார வைக்கக்கூடாது. அது விஜய் சேதுபதி பண்ணுறாரு. கண்டஸ்டன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறது, கண்டஸ்டன்ஸ் பேச விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு வெளியேறணும் விஜய் சேதுபதின்றாங்க. இனிமேல் வாய்ப்பே இல்லை வெளியேறுவதற்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவருடைய ஹோஸ்டை ஓரளவுக்கு நியாயமாக அவர் வந்து பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்குது.
இன்னமும் நான் இருக்குது ஹோப். ஏன்னா இதை பார்க்கும்போது அந்த ரூட் ஆக்டிவிட்டி, பயங்கரமாக பேசுகிறது, ஒருத்தன் கை தட்டினா பிடிக்க மாட்டேங்குது அவருக்கு, ப்ளஸ் யாராவது டாமினேட் பண்ணாங்கன்னா அவர் வந்து உள்ளே ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விஜய் சேதுபதி கிட்ட மைனஸ் இருக்குது. அதெல்லாம் மாற்றினார்னா தான் இந்த சீசனை ஸ்பைஸப் பண்ண முடியும். இல்லாட்டி சேதுபதியை வெளியேற்றுங்க, அடுத்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் வேறு, அவங்க நினச்சாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் தூக்கி போடுறதுக்கு ஆகாது. ஸோ விஜய் சேதுபதியை வெளியேற்றிடுவாங்க பிக் பாஸ். அதுதான் வந்து நடக்க போகுது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாருனா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சரியா? ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களுக்கு விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் ரொம்ப ஒன்றில் சந்திப்போம். குட் பை.